ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தரமான அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம். மார்வல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா காமிக் நடந்துக்கிறதுனால அதை பற்றின ஃபுல் அப்டேட்ஸை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்டேட்டுன்னு சொல்லலாம். அது என்னென்னா, நம்ம ராபர்ட் டவுனி திரும்ப எம்சியூக்குள்ளே வந்திருக்காரு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அயன்மேனாக வர கிடையாது, டாக்டர் டூமாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. ஸோ இது எப்படி வந்துட்டு அவங்க தைரியமாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. இது வந்துட்டு ஒரு தரமான அப்டேட் தான். எனக்கு வந்துட்டு கேட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போச்சு. பிகாஸ் ராபர்ட் டவுனி ஜூனியர் கடைசியாக எண்ட் கேமில் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சீரீஸில் இருக்கட்டும் அவர் வந்துட்டு என்ட்ரி தரவே இல்லை. இப்போ திருப்பி 2026 பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு டாக்டர் டூமா. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் டோனி ஸ்டார்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பல பேருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த நம்ம யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அயன்மேன் வந்துட்டு செத்து போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் வில்லனாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த அவெஞ்சர்ஸ் வந்துட்டு அவர் மீட் பண்ணும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி இந்த படத்தில் காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது. எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க இந்த படத்துக்காக. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை நான் வந்துட்டு எப்போயும் உங்களுக்கு தந்திருக்க வேண்டியது. பிகாஸ் இந்த அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா ஆகிருக்கும். பட் எனக்கு இப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சரியான டைமிங் ஒரு பிளேஸ் கிடச்சதுனால நான் பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா இந்த அப்டேட் லேட்டாக இருந்தாலும் இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு பல மார்வல் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் அப்டேட் இருக்குது. பிகாஸ் ராபர்ட் டவுனி ஜூனியர் கம்பேக் தரப்போகிறாரு அப்படின்னா, அதுவும் ஒரு வில்லனாக வரப்போகிறாரு அப்படின்னா அது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான அப்டேட்டுன்னு சொல்லலாம். நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரோடைய வில்லன் சைட் ஆஃப் ஆக்டிங் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்துச்சு. ஓப்பன்ஹைமர் படத்து மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் மூலிமா தெரிஞ்சிருந்தாலும் இந்த யூனிவர்ஸில், அதாவது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் அவர் வந்துட்டு டூம்ஸ்டேவாக என்ட்ரி தர போகிறாரு அப்படின்னா அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியல. அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸில் பார்த்திங்கன்னா டூம்ஸ்டே வருவார் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். பட் அது ராபர்ட் டவுனி ஜூனியராக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ருசோ பிரதர்ஸ் ஃபுல் என்ட்ரி தந்திருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படிங்கிற படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. மே 2026 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. டேட் தரல, பட் இருந்தாலும் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா பல மார்வல் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் தான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ண போகுது. இந்த 2 படமுமே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நம்ம ருசோ பிரதர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறாங்க. இதுவுமே மே மாதம் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் 2027 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம ருசோ பிரதர்ஸ் ஆல்ரெடி இந்த 2 படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு அப்டேட்டில் சொல்லியிருந்தோம் இல்லையா. பட் இந்த படத்துக்கான பெயர்கள் மாற்றம் நம்மளுக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேங் டைனாசிட்டி அப்படிங்கிறது தான் பேரை கொஞ்சம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு டூம்ஸ்டேவாக மாற்றிக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு சொல்லி மாற்றிக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்குது மார்வலுக்கு. மார்வல் இப்போ மறுபடியும் ஒரு மிகப்பெரிய கம்பேக் தரப்போகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் அந்த காமிகானில் கொடுத்த எக்கச்சக்கமான ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடத்துல ட்ரெண்டிங் ஆச்சு. அவர் உள்ளே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல பயங்கர கூஸ்பம் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. நாயகன் மீண்டும் வரான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இந்த காமிகானில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்க்கான ஒரு சில அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. படத்துக்கான பேரை பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் செஞ்சுருக்காங்க. என்னென்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கான பேரை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்வல் இப்போ வரைக்குமே கன்ஃபர்மேஷன் செய்யலை. அது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக தெரில. இந்த படத்துக்கான பேசிக்கான கான்செப்ட் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோரை எடுத்து தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம டூம்ஸ்டே வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியல. இது போக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் இது தவிர பார்த்திங்கன்னா வேறு எந்த அளவுக்கு பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு கிடைக்கல. இது போக பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த படத்துக்கான ஒரு சில அப்டேட்ஸுமே பார்த்திங்கன்னா மார்வல் வந்துட்டு தந்திருக்காங்க. என்ன அப்படின்னு இதில் ஆல்ரெடி நம்ம கேலிஸ் நடிக்கக்கூடிய அந்த ஒரு ரூல் இருக்குது இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா ஓரளவு கன்ஃபர்மேஷன் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் தான் டூம்ஸ்டே ரோலை ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அவர் ப்ளே பண்ண போகிறாரு.
அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான மெயினான சின்ன ஒரு பிளாட் ஹோல் மாதிரி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே செலஸ்டியல்ஸை வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல்ஸை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடமாண்டியம் இருக்குது. அதுதான் வந்துட்டு இந்த படத்துக்கான மெயினான கோர் ப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அடமாண்டியம்னா நம்ம உள்வேனுடைய கிராஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இந்த செலஸ்டியல்ஸோடைய மொத்த பாடிக்குள்ளேயுமே வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா போராடுற மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ளாட் ஹோல் மாதிரி லீக் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் செய்யப்படல, ஓரளவுக்கு ப்ளாட் லீக் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்க்குமே வர போகிறாரு. இதுவுமே மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான லீக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷன் செய்யப்படல. பட் இந்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் பார்த்திங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படமுமே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. பிகாஸ் தண்டர்போல்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பிடிச்ச கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தனியாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. அண்ட் இப்போ நம்மளுக்கு நடந்துக்க காமிகான் படி பார்த்திங்கன்னா மார்வல் எக்கச்சக்கமான புது புது படங்கள், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்வல் உண்மையான கம்பேக் பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த காமிகான் இது வரைக்கும் நடந்துகிற பெஸ்ட்டான காமிகான் அப்படின்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் இப்போதைக்கு இன்னொரு 4-5 படங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க கன்ஃபர்மேஷனுமே செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படங்களில் நானும் பயங்கரமாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவரை முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை, see you.